மீனராசி அன்பர்களுக்கு அடியின் அன்பு வணக்கம். மீனராசி அன்பர்கள் 12வது பாகம் காலபுருஷத்தில் 12வது பாகம் மீனராசி அன்பர்கள். ராசியின் அதிபதி 1க்கும் 10க்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ராசிக்கு 4ல் இருக்கிறார். அப்போ மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடு 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 வேலை வேலைன்னு ஓடுவாங்க. வேலைக்காக ஓடுறதை விட வீட்டுக்காக நிறைய ஓடுவாங்க. உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழ போகுதுன்னு சொல்லலாம். நான் வீடு கட்ட போகிறேன், புதுசாக வண்டி வாங்க போகிறேன், இல்லை வீட்டில் இருந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, இப்படியே இல்லை தாயாருக்கு இது உதவிகள் தேவைப்படுது, இது போல் நிறைய திங்கிங்கில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் இந்த கொலஸ்ட்ரால் விஷயங்களை கொஞ்சம் பார்த்துங்க. நெய்லாம் அதிகம் சாப்பிட வேண்டாம். உடற்பயிற்சி கொஞ்சம் மேற்கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறார். அப்ப தந்தை மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆக போகுது. தந்தைக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், சரிங்களா? இது இருக்க தந்தை இவங்க கூட ஒரு சண்டை போட்டுட்டே இருந்த நிலை மாறி தந்தை இவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு பர்சனா மாறுவார். ஆனால் அந்த தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் உபாதைனா இது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும், சரிங்களா? உடலில் முன்னேற்றம் ஏற்படும். மீனராசி அன்பர்களின் தந்தையின் உடலில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்கான மருத்துவ செலவுகளை மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா மீனராசிக்கு 6ஆம் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 10ல் தான் இருக்கார். அப்ப தொழில் சார்ந்த விஷயத்துல சிறிய முயற்சிகள் மூலமாக ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அரசாங்க அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். ஒரு சிறிய அழுத்தமான நிகழ்ச்சியும் ஏற்படும். இதுக்கு என்ன பண்ணணும்? தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். தந்தை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்ன செஞ்சு கொடுத்துருங்க. தீர்த்த யாத்திரைகள் போகணும்னா போயிட்டு வந்துருங்க. தீர்த்த யாத்திரைக்கு பிளான் பண்ணினா கண்டிப்பாக தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரது மிக சாதகமான சூழ்நிலை தரும்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி 3க்கும் 8க்கும் அதிபதி சுக்கிர பகவான் 9ல் இருக்கிறார். அப்ப தந்தையின் புதிய முயற்சிகள் மூலமாக, சரிங்களா, தந்தையின் தம்பி யாருன்னா இருக்க சகோதரர் மூலமாக சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு. ஸோ தந்தை சும்மா இருந்தால் தான் போதும். அவர் ஏதாவது முன்னாடி செஞ்சு வச்சிருந்திருப்பாரு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ இடம் வாங்கியிருப்பாரு, அது ரிலேட்டடான ஒரு விஷயங்களும் இவருக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை ஒரு வண்டி வச்சிருப்பாரு, அதை ஒரு ஓட்டிட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை வண்டியோ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ தந்தை சார்ந்த விஷயத்தில், சரிங்களா, சிறிய உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். 4க்கும் 7க்கும் அதிபதி புத பகவான் 9ல் இருக்கிறார். இப்ப 4, 7 மனைவியின் மூலமாக ஒரு வருமானம், மனைவி மூலமாக ஒரு சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கும் சொத்து அமையும். மனைவி மூலமாக இவருக்கு மீனராசி அன்பர்களுக்கு சொத்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில். கூடவே சுக்கிரன் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ் வரும். இல்லைன்னா கையெழுத்து போட்டு அது போல ஒரு பிரச்சனை வரும். இல்லை ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வரும். இதெல்லாமே இருக்கும். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ உதவிகள் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா 5ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா கடகமாக வந்துடுது. நம்ம சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்கழி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் அவர் மாறிக்கிட்டே இருப்பார், ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ 8ல் இருக்கார், துலாமில் சஞ்சரிக்கிறார். எனவே மனம் சார்ந்த விஷயங்கள் சில ஒரு திருப்தியற்ற ஒரு நிலை. என்ன பண்ணுறனே தெரியல, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறனே தெரியல, ரிசல்ட்டே இல்லையே அப்படின்ற ஒரு மன விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தீர்த்த யாத்திரைகள் செல்வது மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். திருமணத்திற்காக காத்து கொண்டு கூறுக மீனராசி அன்பர்கள். திருமணம்னா 7ஆம் பாகம் தான், புத பகவான் தான். அவர் எங்கே இருக்கிறார் பார்த்தீங்கன்னா 9ல் இருக்கிறார், பாக்கியத்தில் இருக்கிறார். தந்தையின் அனுகூலத்தின் மூலமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ திருமண முயற்சிகள் எல்லாமே நீ மேற்கொள்ளலாம். தை மாதத்தில் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள். தொழிலில் சூரியனும் இருக்காரு, தனுசுல செவ்வாயும் இருக்கிறார். ஸோ வேலை நிறைய செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வெற்றி கிடைக்கிட்டே இருக்கும். வார்த்தையில் கவனம் வேணும். ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் பண்ணும்போது ஒரு டயர்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால மீனராசி அன்பர்கள் ரொம்ப ப்ரெஷராக பண்ண வேண்டாம். சில விஷயங்கள் பொறுமையாக செஞ்சாலே அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனைவியின் உதவியுடன் செய்யுங்கள், இன்னும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணுங்க, வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். இல்லை மனைவி ஹெல்ப் கூப்பிட்டீங்கனாலும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானது ஒரு காலகட்டமாக இருக்கு. ஏன்னா நீங்க வெளிநாடு மூலமாக சில பண உதவிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சொல்லலாம். வெளிநாடு வெளிநபர்கள் மூலமாக தங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யாரையும் நம்பி காசுல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பா லாஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பணம்ல ராகு பகவான் இருக்காரு. ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை எங்கெங்கயோ கூட்டு போவாங்க, பின்னாடியே போனீங்கன்னா பணத்தெல்லாம் கரைச்சிடுவாங்க. ஆனால் மீனராசி அன்பர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசுக்கு புறம்பான செயல்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம். அதை பண்ணும்போது என்ன ஆகும், லாபம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் காசெல்லாம் லாஸ் ஆகும். ஏன்னா பணம்ல ராகு இருக்கிறாரு, பிரம்மாண்டமாக காட்டுவார் படத்தை. நீங்க சின்னதா ஒரே ஒரு நெல் போட்டீங்கன்னா ஒரு வயலே உருவாயிடும் சொல்லுவாங்க, அதுவே குட்டி போட்டுரும் அப்படின்னு வாழை மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்பி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அது எல்லாமே ஒரு மாய் தோற்றம் மட்டுமே. அந்த மாயை தோற்றத்தை நம்பி ஏமாந்தீங்கன்னா படமாவே போயிடும், பணமா இருக்காது. அதனால யாராவது மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் மூலமாக விரயங்கள் மட்டுமே ஏற்படும். அதனால அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மசூதி இருக்கு பாத்தீங்களா, ஸோ அது வெளியே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படக்கூடியது, இல்லை முஸ்லீம் அன்பர்கள் யாருக்காவது உதவிகள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, நண்பர்களாக இருக்கலாம், நம்ம உறவினர்களாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அது செய்யும் பொழுது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ரன் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு 6ல கேது பகவான் இருக்கிறார். சர்ச் வெளியே இருக்கிறவங்க நம்ம கிறிஸ்துவ அன்பர்கள், அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. ஆக்சுவலி மதம் வந்து பெரிய விஷயமே இல்லை. இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் எல்லாமே மனிதர்கள் தான், எல்லாமே தெய்வத்தின் குழந்தைகள் தான். ஸோ அவங்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். விநாயகர் கோவில், விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைங்க. விநாயகர் ஒரு தேங்காய் உடைச்சிங்கன்னா உங்க பிசினஸ் ரிலேட்டடான விஷயத்துல எல்லாம் ஒரு அழுத்தம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். பிசினஸ் நல்லபடியாக பிசினஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வாழ்க்கையில் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விநாயகருக்குள்ள தேங்காய் உடைப்பது ஞாயிற்றுக்கிழமை பண்ணீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ். நீங்கள் புதிய தொழில் தொடங்கணும்னா தொடங்கலாம். இதை வழிபாடு பண்ணிட்டு தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் தங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் சொல்லலாம். ஏன்னா உங்களை குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகாதிபதி சந்திரன் தான். உடல்நிலை பார்த்தீங்கன்னா குழந்தையின் உடல்நிலை பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன ஒரு டிசீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும், சின்ன சின்னதான். ஸோ ஒரு தீர்த்த யாத்திரை கூட்டு போகும்போது உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகும். அங்கே ஒரு தீர்த்த குளத்தில் குளிக்கும் போது எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் விளங்குகிறது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். சரிங்களா? ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு மிதுனத்தில் இருக்கார். ஸோ நின்ற கோல வடிவ பெருமாளை வணங்குவதன் மூலமாக தங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழக்கூடியதுன்னு சொல்லிட்டு மீனராசி அன்பர்களுக்கு வெற்றிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.